தென்சேரி மலையில் சிவபெருமானிடம் சத்ரு சம்ஹார மந்திர உபதேசம் பெற்ற முருகப்பெருமான் சிக்கலிலே உமையம்மையிடம் வேல் வாங்குகிறார். அதன் பின்னர் திருச்செந்தூரிலே சூரனை வதைக்கின்றார். முருகப்பெருமான் சூரனை வதைத்ததும் வென்றதும் திருச்செந்தூர் என்றால் நாம் ஏன் திருப்போரூரை முருகன் போர் செய்ததால் இந்த இடத்திற்கு இந்த பெயர் வந்தது என்று கூறுகின்றோம் என்று பார்த்தால், முருகப்பெருமான் திருச்செந்தூரில் மட்டும் சூரர்களை வெல்லவில்லை, அசுரர்களை வெல்லவில்லை. இன்னும் 2 இடங்கள் உண்டு, 2 ஸ்தலங்கள் உண்டு. அது என்னன்னு பார்த்தா திருப்பரங்குன்றம் மற்றும் திருப்போரூர். திருப்பரங்குன்றத்திலே தாரகாசூரனையும் திருப்போரூரிலே சிங்கமுகாசூரனையும் வென்றார் முருகப்பெருமான். சிங்கமுகனை வென்று உமையம்மைக்கு வாகனமாக மாற்றினார் முருகன். இந்த தாரகாசூரனும் சிங்கமுகாசூரனும் சூரபத்மனுடைய சகோதரர்கள். இதன் மூலம் திருச்செந்தூர் மட்டுமல்ல, திருப்பரங்குன்றம் மற்றும் திருப்போரூரும் அசுரர்களை முருகன் வென்ற ஸ்தலங்கள் என்பதை நாம் அறிய முடியும். இந்த 3 ஸ்தலங்களிலுமே சூரசம்ஹாரம் என்பது மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது.